ஆமா. ஹாய் செல்லம்ஸ். ஓட்டி முடிச்சிட்டீங்களா? வேற என்ன பண்றது, அது ஒரு காலத்துக்கு அதாவது வரதானே செய்யும், எதையும் தடுக்க முடியாது. சும்மா நம்ம வெரைட்டி தான் விட முடியும். சரியா? ஆடி மாசம் முடிஞ்சா அது தானா போயிட போகுது. வாங்க நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. பூஜா குட்டி வந்து வருஷா குட்டிக்கு முட்டை சோறு பண்ணி கொடுத்தேன். இந்த முட்டை சோறு வந்து அவ்வளோ ருசியா இருக்கும். தொட்டு கூட எதுவும் தேவையில்ல, அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். மீதி கொஞ்சோண்டு தான் இருக்க மாதிரி நம்ம வேற சமைப்போம்ல. அப்புறம் காலையில பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சி, வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நம்ம இஸ்லாமியர்கள் வைப்பாங்கல்ல கஞ்சி, அந்த மாதிரி வச்சிருக்கேன். மட்டன் சிக்கன்லாம் எங்கன்னு கேட்க கூடாது, அதெல்லாம் போடல. அழகான ஒரு அருமையான அற்புதமான கஞ்சி இது, ரொம்ப சுவையா இருக்கும். இந்த கருப்பு கவுனி ரவை வந்து நம்ம சந்தையில கிடைக்கும், தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க. ரவையாவும் கிடைக்கும், மாவாவும் கிடைக்கும், இதுவே இட்லி தோசை மிக்ஸும் கிடைக்கும், அரிசியாவும் கிடைக்கும். ஜெய்குட்டிக்கு தான் இப்ப கொடுத்து அனுப்ப போறேன். பக்கத்துல பழுதா? ஆமா, இது பழையது. கொஞ்சோண்டு சோறு இருக்குது, அது தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சிக்கலாம். ஓகே, இதுதான் நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட். ஆமா, மதியம் என்ன சமைக்கிறோம்னு பார்க்கலாம். சமைச்சது பூஜா குட்டி தான், செம்மையா சமைச்சிருக்காங்க. மெயின் டிஷ்ஷுக்கு போயிட்டோம் பட்டுன்னு. எறா பிரியாணி பண்ணியிருக்கிறாங்க. அரிசி பாருங்க, நம்ம கடை அரிசி எவ்வளோ லென்த்தாக வந்திருக்கு பாருங்க. பிரியாணி அரிசி, எறா பிரியாணி. இன்னைக்கு எறா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் வாங்கினேன், ஏன்னா ரொம்ப எறா இருந்தாலும் சாப்பிட மாட்டேறீங்க. திட்டமான எறா தான். ஓகே, 1/2 கிலோ வாங்கினேன். 1/2 கிலோவில் ஆஞ்சா எவ்வளோண்டு வந்தது வீடியோவில் பார்ப்பீங்க எவ்வளோண்டு வந்ததுன்னு. அதுக்கப்புறம் எறா பிரியாணி, மீன் வறுவல். இது வந்து கவலை மீன் வறுவல். அப்புறம் முட்டை, அவிச்ச முட்டை. ஓகே, மாம்பழம், வெள்ளரிக்காய் பச்சடி. வெள்ளரிக்காய் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு பச்சடி. சூப்பராக இருக்கும் எறா பிரியாணி. இது கலரும் வாசமும் பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும்னு தெரியுது. இது இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் காலில் தட்டுப்படுறது என்ன பண்ணுறது, நம்ம அதுக்காக தான் பெரிய வேலை போயிட்டுருக்குது. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் முடியுது, எப்போ நம்ம கொடுத்தனும் போகிறோம். நாங்கள் எதிர்பார்க்குறோமோ இல்லையோ, நம்மளோட செல்லா குட்டீஸ்லாம் எப்பமா வீடு கிரக பிரவேசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை அப்படியே எடுத்து அப்புறமா காட்டல. வேற வழி இல்லை, நம்ம இப்படிதான் வச்சு அவனை இருக்கிறத பொறுத்து தான் நம்ம செய்ய முடியும். சுத்தமா இடம் இல்லை, அதனால தான் காலை தட்டுன்னு இச்சுக்கினேன், அதுவும் இந்த ஷார்ப்ல இச்சுக்கிட்டேன். அதுக்காக தான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து எங்கே என்ன வரணும்னு பண்ணிட்டு இருக்கிறோம். கட்டின வீட்டுக்கு அதுக்கப்புறமா 1000 குறை சொல்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அது விஷயம், அது வேறு விஷயம். நமக்கு ஒரு வீடுன்றது எவ்வளோ திருப்தியாக இருக்கணுமோ அது மாதிரி தான் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பொருள் கூட வெளியே இருக்கக்கூடாது, எல்லாமே உள்ளதான் இருக்கணும். எடுத்து மூடி வைக்கணும். தூசி ஆகுதுப்பா, வேற ஒன்றும் இல்லை. இது மெயின் ரோடா பார்த்தீங்கன்னா தூசி அப்படியே வருது, வேற ஒன்றும் இல்லை. தொடச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் பூஜா குட்டி வேற லெவலில் சமைச்சிட்டாங்க, பிரம்மண மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு பிடி செல்லா குட்டீஸ் வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். அப்புறம் எறா பிரியாணி பிடிச்சவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ப்ரான் எமோஜி கொடுத்துருங்க. ஆமாம், நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆனால் எப்படி ஏன்னா இந்த எறா பிரியாணிக்கு மட்டும் எனக்கு மனசே வர மாதிரி ரெசிபி எடுக்கணும். ஏன் மனசு வர மாட்டேங்குது? யாராவது இருந்தால் வீடியோஸ் எடுக்குதுன்னா நான் எடுத்துருவேன். அது ஷார்ட்ஸாக போட முடியாது, நம்ம வந்து கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். எனக்கு வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு ஆள் வேணும். பேசாம ஒரு யூடியூபராக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன பூஜா, யூடியூபர் மாப்பிள்ளை பார்த்துட்டோன்னு வச்சுக்கேன், 2 பேருக்கும் அதாவது தொழிலுக்கு தொழில் ஒத்து போயிடும். சந்தோஷமா இன்னும் குதூகலமா இருப்பீங்க. அதாவது ஒரு வேலை தனியா அப்படின்றத விட வேலையுமே ஃபேமிலியுமே சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரே ப்ரொஃபஷனில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேர் டாக்டராக இருப்பாங்க, 2 பேர் போலீஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு. உனக்கும் அந்த மாதிரி அமைய என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல், பாய். இதெல்லாமே ஒரு பேச்சு சொல்லிட்டு இருக்கிறோம், எதையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, மறந்துருங்க. இந்த பூஜை எல்லாம் பண்றது பார்த்து இந்த பொண்ணு கல்யாணமே ஆக மாட்டேதுன்னு நிறைய பேர் நினைச்சுன்னு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கோயிலுக்கு போனா நம்ம சொல்றோம் இல்லையா, வேண்டிக்கிறாங்க எனக்காக, அவ்வளவுதான். மத்தபடி இப்போ நீங்க சொல்லுங்களேன், ஒரு ஃபேமிலிக்கு ஆசை கனவுன்றது என்ன இருக்கும்? நம்ம குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒரு வீடு. ஓகேங்களா, அதோட ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. அந்த வீடு முடிஞ்ச அடுத்தது என்ன, பாப்பாட்ட 2 டிகிரி முடிச்சுட்டா அதுக்குதான் வந்து அதுக்குதான் பண்றமே தவிர நாங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். மேட்ரிமணியை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா அவ்வளோ மெயில் வந்திருக்கு, அவ்வளோ மெசேஜஸ் வந்திருக்கு.
சரிங்களா? ஸோ வீட்டு வேலை முடிஞ்சது அடுத்தது பூஜையோட கல்யாணம் சிறப்பாக பண்ண போகிறோம். அது கடவுள் அதான் எப்பயும் சொல்கிறது தான், இதுக்கப்புறம் பிறக்க போதில் எங்கேயோ பிறந்திருக்காரு, மறைவாக இருக்காரு. அதுக்கு தான் நிறைய செல்லக்குடிஸ் வந்து இவ்வளோ சீக்கிரம் பண்ணாதீங்கம்மா, அவங்களாம் அனுபவிச்சவங்க வாழ்க்கையோட வலி. பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கும்போது அப்பா அம்மா கூட இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்படின்றதுக்கு எல்லாருக்கும் அப்படி அமைய போகிறது இல்லை. பாவம் என்ன பண்ணுறது, அவங்கவுங்க என்ன சொல்கிறது விதி சொல்வோம்ல, அதுதான். விதியையும் மதியால் வெல்லலாம். அப்படி தான் இறைவன் வந்து எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் எல்லோரோட ஆசையும். வாழ்க வளத்துடன். முடிச்சுக்கலாம். பாய் பாய் பாய்.